ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, சகல தோஷங்களையும் நீக்கி சந்தோஷம் தரும் குமாரஸ்தலம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், பாலதேவராய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் போன்று முருகப்பெருமானை போற்றும் துதிப்பாடல்களில் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவமும் ஒன்று. பாம்பன் சுவாமிகள் அருளிய 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை 6 மண்டலங்களாக பைத்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். அவற்றில் 6வது மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறது குமாரஸ்தவம் என்னும் மிக அற்புதமான இந்த துதிப்பாடல். முருக வழிபாட்டில் முதலில் இந்த பதிகத்தை பாடிவிட்டு பின்னர் ஆராதனையை தொடங்குவதே மிகவும் விசேஷம். இந்த துதிப்பாடல் இருக்கும் இல்லத்தில் சகல சுபிட்சங்களும் தானே வந்து சேரும். வறுமையும் பிணிகளும் நீங்கும். பில்லி சூன்யம் முதலான தீவினைகளும் தீய சக்திகளும் அந்த இல்லத்தை நெருங்கவே முடியாமல் விலகி ஓடும் என்பது அனுபவத்தில் கண்டுணர்ந்த பெரியோர்களது அறிவுறுத்தல். எப்படி பாடுவது, எப்படி வழிபடுவது? அனுதினமும் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தினமும் காலை மாலை 2 வேளையும் இதை பாராயணம் செய்யலாம். இயலாதவர்கள் ஒரு வேளையாவது இந்த பாடலை பாடி நாம் பூஜிக்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்து நீராடி சமய சின்னங்கள் எல்லாம் தரிசித்து பூஜை அறையில் முருகப்பெருமான் திருமுன் நெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை நாம் சமர்ப்பிக்கலாம். இதற்கு செவ்வரளி, செம்பருத்தி முதலான சிவப்பு வண்ண மலர்களை பயன்படுத்துவதே விசேஷம் என்றாலும் அவை கிடைக்காத பட்சத்தில் மற்ற வாசனை மலர்களையும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். முருகனின் மகிமையை சொல்லும் இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி பூக்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும். பாடல் முடிந்ததும் நிறைவாக நெய்வேத்தியம் சமர்ப்பணம் செய்து தூப தீபம் காட்டி ஆராதித்து வணங்க வேண்டும். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், குருபலம் இல்லாதவர்கள், இன்னும் பிற தோஷங்களால் வருந்துவோர் அனுதினமும் குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்து குமரன் அருளால் வாழ்வும் வரமும் பெற்று வளமோடு வாழலாம். இந்த குமாரஸ்தவம் மந்திரபூர்வமானது என்பார்கள். இதில் முருகனின் மகிமையோடு வேலும் மயிலும் தேவியரின் சிறப்புகளும் இதில் கூறப்படுகின்றன. ஆகவே உள்ளம் முருக இந்த பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் அருட்கடாட்சத்தையும் பரிபூரணமாகவே பெறலாம். தெய்வான தேவி நம் பிள்ளை செல்வங்களை நிச்சயம் காத்தருள்வாள். வள்ளி பிராட்டியோ நம் வாழ்வில் வளம் சேர்ப்பாள். வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணை இருக்கும். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே முழு சமர்ப்பணமும் செய்து முருகனிடம் உங்களை ஒப்படைத்துவிட்டு அதற்கான அர்ச்சதையை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை அப்படியே காது குளிர கேட்டு அதை நீங்கள் அர்ச்சனையாக செய்து வாருங்கள். ஓம் சண்முக பதையே நமோ நம. ஓம் ஷண்மத பதையே நமோ நம. ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம. ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம. ஓம் ஷட்கோண பதையே நமோ நம. ஓம் ஷட்கோச பதையே நமோ நம. ஓம் நவநிதி பதையே நமோ நம. ஓம் சுபநிதி பதையே நமோ நம. ஓம் நரபதி பதையே நமோ நம. ஓம் சுரபதி பதையே நமோ நம. ஓம் நடச்சிவ பதையே நமோ நம. ஓம் ஷடசர பதையே நமோ நம. ஓம் கவிராஜ பதையே நமோ நம. ஓம் தபராஜ பதையே நமோ நம. ஓம் இகவர பதையே நமோ நம. ஓம் புகழ்முனி பதையே நமோ நம. ஓம் ஜய ஜய பதையே நமோ நம. ஓம் நயநய பதையே நமோ நம. ஓம் மஞ்சுள பதையே நமோ நம. ஓம் குஞ்சரி பதையே நமோ நம. ஓம் வள்ளி பதையே நமோ நம. ஓம் மல்லப்பதையே நமோ நம. ஓம் அஸ்தர பதையே நமோ நம. ஓம் சஸ்திர பதையே நமோ நம. ஓம் சஷ்டி பதையே நமோ நம. ஓம் இஷ்டி பதையே நமோ நம. ஓம் அபதே பதையே நமோ நம. ஓம் சுபதே பதையே நமோ நம. ஓம் வியூக பதையே நமோ நம. ஓம் மயூர பதையே நமோ நம. ஓம் பூதப்பதையே நமோ நம. ஓம் வேதப்பதையே நமோ நம. ஓம் புராணப்பதையே நமோ நம. ஓம் பிராணப்பதையே நமோ நம. ஓம் பக்தப்பதையே நமோ நம. ஓம் முக்தப்பதையே நமோ நம. ஓம் அகாரப்பதையே நமோ நம. ஓம் உகாரப்பதையே நமோ நம.
ஓம் மகாரபதையே நமோ நம. ஓம் விகாசபதையே நமோ நம. ஓம் ஆதிப்பதையே நமோ நம. ஓம் ஊதிப்பதையே நமோ நம. ஓம் அமாரபதையே நமோ நம. ஓம் குமாரபதையே நமோ நம. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ என்று இந்த பதிகத்தை உங்கள் இல்லத்தில் தினமும் பாடி வர சகல சுபிட்சங்களும் தானே உங்களை வந்து சேரும். உங்களுடைய வறுமைகளும் பிணிகளும் நீங்கிவிடும். உங்களை சுற்றியுள்ள பில்லி சூனியம் முதலான தீவினைகள் தீய சக்திகள் உங்கள் இல்லத்தை நெருங்கவே முடியாது, விலகி ஓடிவிடும். அனுபவத்தில் கண்டு உணர்ந்தது. தயங்காமல் சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். முருகன் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார்.